வரலாறு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் 1000 ஆண்டுகள் பழமையானது. பெரியார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலம். 108 திவ்யதேசங்களில் ஒன்றான வைணவ கோவிலுக்கான சிறப்பையும் இது பெற்றுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் 99வது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது. இத்தலத்தில் மூலவர் வடபத்ரசாயி சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். ஆண்டாளின் அவதார தலமான இத்தலத்தை பெரியாழ்வார், ஆண்டாள் மங்களாசாசனம் செய்துள்ளனர். விமலாக்கிருதி விமானத்தின் கீழ் ஆலமரத்தடியில் ஆதிசேஷன் மீது ஸ்ரீதேவி, பூதேவி அருகில் இருக்க சயன கோலத்தில் பெருமாள் அருள்பாலிக்கிறார். மூலவரைச் சுற்றி 3 பக்கங்களிலும் வர்ணம் தீட்டப்பட்ட கருடன், சேனை முதலியார், சூரியன், தும்புரு நாரதர், சனத்குமாரர், வில், கதை, சக்கரம், சங்கு பெருமாளின் நாபிக் கமலத்திலிருந்து உண்டான பிரம்மதேவர், வாழ் சனகர், கந்தர்வர்கள், சந்திரன், மது கைடபர், பிருகு முனிவர், மார்க்கண்டேய முனிவர் உருவங்கள் உள்ளன. ரங்கமன்னார் சுவாமியின் வலது கையில் பெந்துகோல், தற்காப் புக்கோல், இடக்கையில் செங்கோல், இடுப்பில் உடைவாள், காலில் காலணி அணிந்து ராஜகோலத்தில் இருப்பதைக் காண கண்கோடி வேண்டும். ஆண்டாள், ரங்கமன்னார், கருடாழ்வார் மூவரும் ஒரே ஸ்தானத்தில் அருள்பாலிப்பது தனிச்சிறப்பு. திருமண வரம், குழந்தை பாக்கியம், கல்வி ஞானம், வியாபார விருத்தி, குடும்ப ஐஸ்வர்யம், விவசாய செழிப்புக்கு இத்தல பெருமாள் அருள் புரிவார். முக்கிய திருவிழாக்கள். ஆடிப்பூர திருவிழா, புரட்டாசி பெரிய பெருமாள் உற்சவம், பங்குனி திருக்கல்யாண உற்சவம், மார்கழி எண்ணெய் காப்பு, கிருஷ்ண ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி, தமிழ், ஆங்கில வருடப்பிறப்பு, தீபாவளி, பொங்கல் தினங்களில் சுவாமி, ஆண்டாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம், ஆராதனைகள் நடைபெறும் நேரங்கள். காலை 6 மணி முதல் 1 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை.